ஒரு ஸ்பானிஷ் டெசர்ட் ரெசிபி ஃப்ரைட் மில்க் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் 1/2 லிட்டர் பால், 2 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர், 3/4 கப் சுகர், 1/4 கப் கோதுமை மாவு, 1/4 கப் கார்ன்ஸ்டார்ச். இந்த கப்போட மெஷர்மெண்ட்லாம் நான் ஸ்டாண்டர்ட் கப் வச்சு தான் மெஷர் பண்ணியிருக்கேன். எவ்வளோ கிராம்ஸுன்றதும் நான் வீடியோவில் கீழே மென்ஷன் பண்ணுறேன். இந்த ரெசிபிக்கு ஃபுல் ஃபேட் மில்க் யூஸ் பண்ணுங்கள். 2 டேபிள் ஸ்பூன் கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா ரிச்னஸ் தரும். இப்போது நான்ஸ்டிக் பேன் வச்சுருக்கேன். இப்போ தான் ஸ்டவ்வை ஆன் பண்ணியிருக்கேன். ஸ்டவ்வை ஆன் பண்ண உடனே எடுத்து வச்சுருக்க கார்ன்ஸ்டார்ச், கோதுமை மாவு, கஸ்டர்ட் பவுடர், சுகர் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு முதல்ல நம்ம எடுத்து வச்சுருக்க மில்கில் பாதி ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ இதை கட்டிப்படாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது மாதிரி கட்டிப்படாமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு மிச்ச பாலும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ பால் இந்த அளவுக்கு திக்கானதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, கட்டி எதுவும் இல்லாத மாதிரி. இப்போ இந்த கிளாஸ் கண்டெய்னர் உள்ளார ஒரு பேக்கிங் ஷீட் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கதை ஆட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி மேலேயும் கவர் பண்ணிக்கணும். கவர் பண்ணிட்டு ஒரு ரூம் டெம்பரேச்சருக்கு இது கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு 4 hours ஃப்ரீஸ் பண்ணணும். இதை 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 30 கிராம் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட் 1 பிஞ்ச் ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஃப்ரீஸ் பண்ணதை இது மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மிக்ஸ் செய்யும்போது ரொம்ப திக்காக செஞ்சிட்டிங்கன்னா இது மாதிரி சாஃப்டாக வராது. இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணுறேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பேட்டரில் டிப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸை டஸ்ட் பண்ணி ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். இது மாதிரி ப்ரௌன் கலராக ஆனதுக்கப்புறம் எடுத்துடலாம்.